நண்பர்களே வணக்கம். தங்கலான் படம் எப்படி இருக்கு? சுட சுட ராக்கி தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியையே அந்த படம் எப்படி இருக்குங்கிற அந்த பதிவை நான் பதிவிட பார்க்குறேன். இந்த படம் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் இயக்கிய இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புக்குள்ள இருந்த படம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே இருக்குங்கிற தகவலுக்காக இதை பதிவு பண்றேன். அதாவது கதையா ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க, விவசாய நிலத்தை கூட அங்கே இருக்கிற ஜமீன்தார் வந்து அநியாயமாக அதை பறிச்சிடுறாங்க. அந்த மாதிரி சூழலில் ஒரு இடத்துல தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அழைச்சிட்டு போகிறார் வெள்ளைக்காரன். அங்கிருந்து போய் அந்த தங்கத்தை எப்படி எடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதையாக கேட்கும் பொழுது ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற பெரிய மைனஸ் அப்படின்னா, இந்த கதையில் யார் வில்லன், யார் வந்து அந்த ஆன்டகனிஸ்ட் அப்படிங்கிறதுல தெளிவே இல்லை. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைனா, யார் பேசுறதும் புரிய மாட்டேங்குது. ரொம்ப பர்டிகுலரா பசுபதி பேசுறதெல்லாம் இவங்க எல்லாருமே தமிழ் தான் பேசுறாங்களா இல்லை தமிழுக்கே சப்டைட்டில் எதுவும் போடணுமாங்கிறது தெரியல. அவ்வளோ ரொம்ப மோசமா இருக்குது. அது ரொம்ப எளிமைப்படுத்திருக்கலாம். எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்தது ஜிவி பிரகாஷோட ஆர்ஆர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சியான் விக்ரம் ரொம்ப பிரமாதமா உயிரை குடிச்சு நடிச்சிருந்தாரு. அப்புறம் பார்வதி இந்த ஆக்ட்ரஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நடிகர்கள்லாம் அவங்க பங்களிப்பை ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த கதை சொல்லல, அவங்க அந்த தங்கத்தை காக்கிற பூதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமானுஷ்யமான ஒரு கதையை அந்த மாதிரி டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வந்து அது கனெக்டே ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து உட்கார்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, நெளிகிற மாதிரி ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ்ல இந்த விக்ரம் யாரு அப்படின்னு அவங்க ஒரு ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கொஞ்சம் கனெக்டடா இருந்துச்சு. மற்றபடி படமா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுமாரான படம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் அந்த உழைப்புக்காக இந்த படத்தை நீங்க ஒரு முறை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் இந்த படத்தை பத்தி உங்களுக்கு என்னுடைய கருத்தை பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம்.